நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நீயா நானா. இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் சார்ந்தது. மனிதனுடைய நாகரிகம் வளர்ந்த பிறகு, சிவிலைசேஷன் வளர்ந்த பிறகு தான் அந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஊரெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று உற்றார் உறவினர்கள் புடைசூழ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும், அல்லது அது காதல் கல்யாணமாக இருந்தாலும், எல்லா கல்யாணமும் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஆயிரங்காலத்து பயிராக நிலைத்து நிற்பதில்லை. இந்த டைவர்ஸ், விவாகரத்து அப்படிங்கிற இந்த விஷயம் ஏதோ மேலை நாடுகளில், அமெரிக்காலாம் நினச்சா கல்யாணம் பண்ணிப்பாங்க, நினச்சா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்த நிலைகள்லாம் மாறி இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் மன முறிவுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்கு வழக்காடு மன்றங்களில் இருக்கக்கூடிய, வழக்கு மன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவாகரத்து, இந்த மன முறிவு எதனால ஏற்படுது, அதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம் அப்படின்னு ஆண்கள் சொல்றாங்க, ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க. என்ன மோதி பார்த்தரலாம். நீயா நானா. மனமுறிவு அதாவது பிரிவு அப்படின்னால அதுல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ரெண்டு பேர் தொடர்புடைய அந்த விஷயத்துல அதுக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா பிரிவுங்கிறது ஒரு வழிதான், அதை யாரும் மெனக்கட்டு சந்தோஷமா ஏத்துக்கிறது இல்லை. அந்த பிரிவுல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கப்போ எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, பெண்கள் தான் அந்த முறிவுகளுக்கு காரணம்ங்கிற ஒரு வாதத்தை நீங்க எந்த முகாந்திரத்தின் கீழே எதனால சொல்றீங்க? ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது எனக்கு ஏன் சம்மந்தம் இல்லைன்னு உண்மையிலேயே சம்மந்தம் இல்லை. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கும் சண்டை, அங்கே மாட்டிக்கிட்டு முழிக்குது எங்க மண்டை. சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் பிளேக்னு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோயை முற்றிலும் ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் காலரா வந்தது, மலேரியா வந்தது. அதையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஏன் உயிர்கொல்லியான எய்ட்ஸை கூட எனக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாமியா பிரச்சனை, மருமை பிரச்சனை தீர்த்தர முடியுமா? இன்ன வரைக்கும் முடியாத பெருவியாதியாக இருக்குது. அதுதான் நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால தான் அம்மாவுக்காக பேசுறதா பொண்டாட்டிக்காக பேசுறதான்னு ரெண்டு பொம்பளைங்களா இம்சியாக இருக்குது. எங்கள் அம்மா கூட நான் 20 வருஷம் வாழ்ந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனையே வரல. மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சு. அதனால தான் மனைவி தான் காரணம்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா உங்க அம்மாவுடைய கணவர், அதாவது உங்களுடைய அப்பா, அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்ததுக்கு காரணம் உங்க அம்மாவா? அதை நான் மறுக்கவில்லை. அம்மாவா இருந்தாலும் குற்றம் பெண்கள் குற்றம் தான். இவங்களை வீட்டில் பெண்களை விட்டுட்டு குழந்தைகளை விட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு திரும்பி வரோம் சார். வீட்டுக்குள்ள ஒரு அனுசரணை ஒரு வார்த்தை வேணாம் சார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் சார் ஒரு நாள். வந்துட்டாரியா சீமை தோறேன்னா சார். ஏமா போகும்போது நல்லா தானே இருந்த, இதை உடம்பு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையான்னு கேட்டாக்கா, யோ போயா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுற, அவள் வந்தா அப்படின்னா. சரி யார் தாண்டி வந்தா? அவங்க அக்கா வந்தா சார். எங்கள் அக்கா வந்து எனக்கு 10 வருஷம் பெரியவங்க. எங்க அப்பெல்லாம் 7 பிள்ளைங்க எங்களுக்கு, எங்க அம்மாவுக்கு. நாங்க கடைசி பிள்ளைன்னு வச்சுங்களேன். அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இடுப்புல தூக்கி வச்சு வளர்த்தவங்க சார். ஒன்றும் செய்ய வேணாம், அன்பா அனுசரிக்கலாம், அவசியம் தேவையில்லாம் பேசக்கூடாது இல்லைங்களா? அது மனமுறிவுக்கு நிறைய. இவ்வளவு சொல்றீங்களே, இங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா தானே தெரியும். அவங்க அதான் சார் சொல்லுவாங்க, மாத்தி சொல்ல மாட்டாங்க. அண்ணனை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போறதுக்கு ஆண்கள் காரணம்னு சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்கிற அந்த அக்கா தங்கச்சி கதையெல்லாம் வந்து ஒரு மாமியாருக்காக எந்த மனமுறிவும் ஏற்பட்டதாகவே இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் மனமுறிவு வரும். அது காலையில் சண்டை ஒரு மாமியார் மருமகளுக்கு, சாயந்தரம் ஒன்றா உட்காந்து டிவியில் நம்ம சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு மனமுறிவு வரைக்கும் போகிறது இல்லை. ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறது, மனைவி மேலே உள்ள சந்தேகம், ஈகோ பிரச்சனை, வெளியில் போயிட்டு வரும்போது இருக்கிற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, பிற பெண்களுடனான ஒரு தவறான பழக்கம், இது மாதிரி காரணங்களால தான் மனமுறிவு இன்னைக்கு வரதா வழக்காடு மன்றங்களில் உள்ள கேஸ் அத்தனையுமே இன்னைக்கு அதில் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரே நிமிடம் அப்படியே கரோலின் மேடம் கொடுங்க. நீங்க வந்து ஒரு பெண் லாயர், 2 விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்லலாம். எல்லா மனமுறிவுகளுக்கும் பெண்களையும் நீங்க தனித்தனியா போய் இந்த மாதிரி மை குத்து பேசணும்னா நிறைய இப்படிதான் பேசுவாங்க. யாரும் வந்து எல்லாத்துக்கும், அதாவது என்ன காரணமா இருந்தாலும் மனமுறிவுக்கு ஆண் தான் காரணம். கண்டிப்பா அவங்க தான் அல்டிமேட்டா அதான் காரணம். கண்டிப்பா அவங்க தான் காரணம். நீ வந்து இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா, குடும்ப நல நீதிமன்றம் பாத்தீங்கன்னா முதல்ல விவாகரத்து போடுவாங்க, அவங்க தான் போட்டிருப்பாங்க. ஆண்கள் தான் நிறைய போட்டிருப்பாங்க. ஆண்கள் தான் போடுறாங்களா என்ன வழக்க? ஏ சார், நீங்க தான் நிறைய கோர்ட்டுக்கு போயிடுறீங்களா? பொறுத்தார் பூமி ஆழ்வாருமாங்களே, பொண்டாட்டி ஒரு சின்ன சண்டை போட்டா கூட அரவணைச்சு போறது இல்ல அப்படிங்கிறாங்க. நையின்னு ஊட்டலைங்க. ஆம்பளைய புரிஞ்சிக்கிறது இல்லை. வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தா எப்படி என்ன ஏதுன்னு அனுசரியா கேட்பாங்களாங்க. குடும்ப தகராறுக்கு ஒரு மனமுறிவுக்கு ஆரம்ப தலைமை இருந்தாங்க. அவங்க என்னமோ சொல்றாங்க வழக்கு ஆண்கள் தான் தொடுதாங்கன்னு.
ஐயா இன்னைக்கு உலகத்திலே கின்னஸ் சாதனையில் 36 மணி நேரத்தில் டைவர்ஸ் ஆனது கலிபோர்னியாவில். சரி, அதையவே தூக்கி நம்ம பழனியில் ஒரு பொண்ணு சாப்பிட்டுருச்சிங்க, பாத்திமா பொண்ணு, முருகன் பாத்திமா. கலப்பு திருமணம் காலையில் 9 மணிக்கு காவல் நிலையத்தில் நடக்குது. மதியம் 4 மணிக்கு அந்த பொண்ணு தாலியை கழட்டி என் புருஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 6 மணி நேரத்தில் ஒரு பெண் வந்து விவாகரத்து பண்ணது. இன்னைக்கு நம்ம தான் அங்கே. புரிதல் இல்லை, காதல்ன்ற போர்வையில் அவனை சுத்திக்கிச்சு. 6 மணி நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுனால கூட அதுக்கு ஒரு குறைந்தபட்ச காலகட்டம் தேவைப்படுது. இப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, 6 மணி நேரத்துக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது என்ன ஒத்து போகாம போச்சு, அப்போ 6 மணி நேரத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகும் அப்படின்னா அது எப்படி அந்த தெளிவு கூட இல்லாமல் அவர் திருமணம் நடந்திருக்கு? சொல்லுங்களேன். அவர் என்னமோ வாழை மீனுக்கும் இந்த மீனுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடுறாரு. இவர் என்னமோ கலிபோர்னியால நாட்டில் ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளவு கொடுமைங்களை தாங்கிட்டு இருக்காங்க, ஆண்களால் என்னென்ன பாடுபடுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? இது ஒரு டாபிக்னு நினச்சிட்டு இவங்க வந்திருக்காங்களே, இதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிடணும் சார். இது வந்து நல்லா இருக்குதா பாருங்க. நீங்க என்ன மனுவே தாக்கல் பண்ணல போட்டு அதுக்குள்ளே வாபஸ்ன்ட்டாங்க. அம்மா ஒரு டாபிக் வந்திருக்கிறாங்கன்னா நீங்க எதுக்கு வந்தீங்க? இன்னொரு டாபிக் தாம்மா. காவல் நிலையத்துல திருமணம் பண்றாங்கன்னா வயசு கம்மியாமா பண்ணுவாங்க? இது கூட உனக்கு தெரியல? ஒரு காவல் நிலையத்துல ஒரு காவலர் ஆய்வாளர் கல்யாணம் பண்றார், அவர் தான் தாலி எடுத்து கொடுக்குறார். ஏன்னா 8 வயசு பையனுக்கா கொடுப்பாரு, இல்ல 7 வயசு பையனுக்கு கொடுப்பாரா? முத நீ தலைப்பை புரிஞ்சிக்கணும். கலிபோர்னியாவே மின்னிஞ்சிருச்சுமா உங்க தமிழ்நாட்டு பொம்பளைங்களுடைய வரிசை. சார் அவர் சொல்றாரு 6 மணி நேரத்தில் டைவர்ஸ் பண்ண. அந்த 6 மணி நேரத்தை உன் பொண்டாட்டியை உன் அன்பால கட்டுப்படுத்த முடியாது, அந்த ஆம்பளையோட தப்பு, அது பெண்ணோட தப்பு இல்லை. இன்னொருத்தர் சொன்னாரு, என் அம்மா வந்து 22 வயசு வரை காப்பாத்தினாங்க, என் அக்கா 10 வயசு இடுப்புல வச்சு காப்பாத்தினாங்க சொல்றாங்க. சார் உங்க அம்மா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி காப்பாத்தினாங்க, ஆனா உன் பொண்டாட்டி என்ன சார் பண்ணாங்க? நீ காலம்புறப்பட்ட 3 முடிச்சு, நீங்க நல்லவரா கெட்டவரா குடிக்காரனா பொம்பளை பொறுக்கா, சாரி நான் இப்ப வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்த கூடாது. என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சவன் நான் பார்த்திருக்கேன் சார், நிறைய ஆண்களை பார்த்திருக்கேன். நான் தாலி கட்டிட்டு வந்த தாலி கட்டின ஒரு காரணத்துக்காக அவ உங்களுக்கு உங்க வாரிசை சுமந்து உங்களுக்கு துணி துவைச்சி பாத்திரம் தேய்ச்சி உங்க சமைச்சி போட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ சாப்பிட்டு நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் அவ தூங்கி உங்க சந்தோஷம் உங்க துக்கம் எல்லாத்தையுமே பங்கெடுத்துக்கிறாள். அந்த பொண்டாட்டி முக்கியம் இல்லை, ஆனா உங்களுக்கு உங்க அம்மா முக்கியம், உங்க அக்கா முக்கியம். அந்த அம்மாவையும் அக்காவையும் கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு ஆணோட தப்பு சார். அந்த அம்மாவையும் மனைவியையும் ஒரே தராசா நடிச்சு உங்க அம்மா பத்தி நல்ல அபிப்பிராயத்தை உங்க மனைவி கிட்ட சொல்ல உங்க டியூட்டி. அந்த டியூட்டியை பண்ணாத அதுவும் சேர்ந்ததான் புருஷ லட்சணம். அதுதான் ஆணுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம வந்து ஒரு காலையிலிருந்து ஈவினிங் வர்ற வரைக்கும் எவ்வளவு சிரமப்படுறோம். ஒரு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அந்த பணம் எப்படி வந்ததுன்னு யாராவது கேட்டிருப்பீங்களா? இதுக்கு எத்தனை அவமானங்கள் பட்டிருப்பேன், எத்தனை தோல்விகள் பட்டிருப்பேன்னு யாராவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? இரவு வந்த உடனே அவன் அழுப்போட வீட்டுக்கு வருவான் சார், ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து காப்பி வேணுமான்னு எந்த மனைவி கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? இன்னைக்கு நான் சொல்றேன் சார், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெண்களும் படுற கஷ்டங்கள் கொஞ்சம் கிடையாது, நெஞ்சம் கிடையாது சார். அவ்வளவு கஷ்டங்கள். இன்னைக்கு 10 பாத்திரம் தேய்க்க போறாங்க பெண்கள், அவங்க கிட்ட ஏமா நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, அக்கா எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போல, என்னம்மா பண்ற, சும்மா தான் இருக்கார். சரி சும்மா இருக்காரு, அட்லீஸ்ட் வந்து என்ன நைட்ல வந்து ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு வர்றது சார். ஏன்னா இவங்களுக்கு வந்து சந்தோஷம் தானே குடிப்பாங்க. பொண்டாட்டி மாசமான குடிப்பாங்க, பொண்டாட்டிக்கு டெலிவரினாலும் குடிப்பாங்க, ஒரு வீட்டில் சாவுனாலும் குடிப்பாங்க, ஒரு வீட்டில் கஷ்டம்னாலும் குடிப்பாங்க. இவங்களுக்கு அம்மா மேல கோபம் வந்தாலும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிப்பாங்க. உரிமைப்பட்ட இடத்துல தானே கையை நீட்ட முடியுங்கிறதா இருக்கலாம் பாவம். ஏன் சார் உரிமைப்பட்ட இடத்துல தானே கையை நீட்ட முடியும்? ஒரு நாய் அடிச்சா கூட திரும்பி கடிக்க வருது சார். மனைவி என்பவள் உங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்டா? அதானே கேக்குறீங்க மேடம்? மனைவிங்கிறவ என்ன உங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கிற ஒரு ப்ராடக்டா? உங்களுக்கு கழுத்தை நீட்டின ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பொறுத்துக்கணுமா? ரொம்ப ஆத்திரமாவே பேசுறாங்க. யாருக்காவது துணிச்சல் இருக்கா பதில் சொல்ல? சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி. அம்மா இத்தனை வருஷமா வளர்த்து வந்த அம்மா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மனைவி தான் வந்து முக்கியத்துவம். தயவு செய்து இதே கேள்வியை உங்கள் மகனிடம் நீங்கள் கேட்பீர்களா? இல்லை இதற்குண்டான பதிலை உங்கள் மகனிற்கு புகுத்துவீர்களா? நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் தான் மிகச்சிறந்த தாய். ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்கார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நீயா நானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. தாலி கட்டின பாவத்துக்காக தலையாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க ஆண்கள்.
கழுத்தை நீட்டின பாவத்துக்காக இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கொடுமைப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க பெண்கள். எந்த காரணத்தை முன்னால வச்சுக்கிட்டு பெண்கள் தாங்க காரணம், பொத்தாமதுவா சொல்றீங்களா இல்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்களா? பெண்கள் ஆணவப்படுகிறார் இருக்காங்க, கர்வம் உடையவர்களாக இருக்காங்க. நாம நிறைய சம்பாதிச்சிருக்கோம். ஓகே, சோ பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால அவங்க ஆணவம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுதுங்கிறீங்க. ஆமா, நிச்சயம். அர்த்தத்தை கொடுங்க. ஒரு பெண் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு இடையில தகப்பன் வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போகாத பொண்ணு இந்த இந்தியாவில் யாராவது இருக்காங்களா சார்? தெரியல. கண்டிப்பா இருக்காங்க. நிச்சயமா இல்ல சார், இருக்கவே மாட்டாங்க சார். ஒரு நிமிஷம், அவங்க தானே சொல்லும். கண்டிப்பா இருக்காங்க. நிறைய பேரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க சவாலோட ஏத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. தாய் வீடும் அனுசரிக்கிறது கிடையாது, அந்த பக்கம் கணவன் வீட்லயும் அனுசரிக்கிறது கிடையாதுங்கும் போது நம்ம வாழ்ந்து காட்டுவோம்ட்டு இருக்கிற பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க. மனதுல உறுதி வேண்டும்ன்றது அதிகமா பெண்கள் கிட்ட இருக்கு. நான் சொன்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்கள, கூட்டிக்கிட்டு போனவங்கள இல்ல சார். எது முன்னாடி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு முன்ன பணம், அதுக்கப்புறம் அந்த ஆணவம், அந்த திமிரு, அந்த அகம்பாவம் எல்லாமே அந்த ஆண்களுக்கு வர்றதுனாலதான் உடனே அந்த பணம் தாங்க முக்கியமா இருக்குது. அவங்களுக்கு பணம் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. அந்த ஆணவம் தான் மனமுறி வரைக்கும் கொண்டு போகுது. ஒரே நிமிஷம், நண்பர் அவர்கிட்ட கொடுங்க. ஓப்பனாக சொல்றேங்க, எனக்கு திருமணம் ஆன உடனேங்க நான் பெரிய ரிச் ஃபேமிலி நினைச்சு பொண்ணு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க நினைச்ச தப்பு அது ஆக்சுவலா. ஆனா அவங்க நினைச்சது தப்பு. நீங்க ரிச் ஃபேமிலின்னு சொன்னது தப்பு இல்ல. சொல்லல நினைச்சிட்டு பொண்ணு கொடுத்துட்டாங்க சார். பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேட்டஸ் ஒத்து வரல. எங்கட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டுப்படுத்த நாங்கள் சுய ஒரு ரொம்ப சட்டாய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 10 பைசா கூட வாங்க மாட்டேன் சார், வெட்ட போன்னு சொல்கிறவங்க சார். இந்த மாதிரி நிலைமையில 2 பேர் ஃபேமிலியும் கட்டாயிடுச்சு சார். என் மனைவி வந்து முதல் குழந்தைக்கு தாயாகிறாங்க சார். நம்பினாலும் சத்தியம் சார் சபையில் சொல்கிறேன், என் மனைவி கடைசி நாள் வரைக்கும் அவங்களுக்கு அத்தனை சேவையும் செஞ்சேன் சார். என் தாய் தவிர்த்து விட்டுட்டு சேவை செஞ்சு கொடுத்துருவேன் சார். இன்னும் விஷயம் நான் சொன்னால் இன்க்ளூடிங் அவங்க புடவை கூட துவச்சி போட்டுட்டு சார், இடுப்புக்கு தண்ணி கூட ஊற்றணும் சார். ஓப்பனாக இது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒவ்வொரு தாய்க்கும் பிரசவ நேரத்தில் இடுப்புக்கு சுடு தண்ணி ஊற்றணும் சார் ஈவினிங்கில். அதை நான் செஞ்சேன் சார். இதை நான் வைக்கலாம் படா தவறு. எனக்கு தாய் ஒன்று அடுத்த நிமிஷம் சார் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், ஏம்மா உங்களுக்கு இவ்வளோ செஞ்சுட்டேன், பிரசவத்தை நானே பார்த்துறேன், யாரை பற்றி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம 2 பேரும் சந்தோஷப்பட்டதை குழந்தை நம்மளே செய்யணும்னு சொன்னேன் சார். ஆனால் கொஞ்சம் அவகாசம் கேட்டாங்க. வேறு இன்சிடென்ட் நடந்து போச்சு. எப்படி நடந்து போச்சுன்னா, வேறு நண்பருக்கு இதே மாதிரி தலைப்பிரசவம் கூட நம்ம செத்து போயிட்டாங்க குழந்தைய பெற்றுட்டு. ஏன்னா நம்மளாம் பயப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் திருப்பி 2 நாள் அவகாசம் கேட்டுட்டு 2 நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டிலே பிரசவம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. நான் அழுதுட்டேன் சார் உண்மையிலே. அப்புறம் அவங்க சொன்னதும் எனக்கு உருக்கமாக இருந்தது. இவ்வளோ நேரம் சேவை செஞ்சிட்டீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில சங்கடங்கள்லாம் இருக்குது, அதை உங்களால் செய்ய வேணாம், அந்த பாவத்துக்கு ஆளாக்கி வரும்போது எங்கள் அம்மா வீட்டை கொண்டு விட்டுட்டான் சார். விட்டுட்டு வந்தேன் சார். விட்டுட்டு என் முதல் குழந்தைக்கு பெயர் வைக்க கூட என்னை கூப்பிடல சார். இருந்தாலும் என் மனைவி கூட இன்னைக்கு நான் அருமையாக குடும்பம் நடத்திருக்கேன். ஏன்னா சந்தேகம் என் நண்பர்லாம் இருக்காங்க சார், கேட்டு பாருங்க சார். என் மனைவியை தங்கமாக தாங்குவேன் சார். மனைவியை தங்கமாக தாங்கக்கூடிய கோடான கோடி மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலேயும் தகராறு செய்கிற பெண்களால் தான் சார் இந்த பிரச்சனை சார். ஆண்கள் தான் மனமுறிவுக்கு காரணம்னா உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க. அப்போ எனக்கு என்னோட கூட பிறந்த ஒருத்தங்களுக்கு சீமந்தம் பண்ணி கிராண்டா எல்லாம் அம்மா வீட்டில் எல்லாம் செலவு பண்ணி அவங்கள சீமந்தத்துக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்த அவங்கள இன்று வரையும் அந்த அவளுடைய பிறந்த குழந்தை பெண் குழந்தை அவளுக்கு 14 வயசு ஆயாச்சு. இன்னும் கூட அவங்க வந்து பார்க்கல, கூட்டிகிட்டும் போக மாட்டேங்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னாலும் வேண்டாம் எனக்கு அவளை பிடிக்கல, இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்க. என்ன பிடிக்கலன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. மிஞ்சி போய் எத்தனையோ விஷயங்களில் சமரசம்லாம் பண்ணி பார்த்தோம், முடியவே இல்லை. இன்னி வரைக்கும் இந்நேரம் நான் கேட்ட கேள்வியுடைய சாராம்சத்துக்கு இங்கே தான் வரீங்க. என்ன பிடிக்கல, அது சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பிடிக்காம அந்த மனமுறிவு ஏற்படுது. மனமுறிவுக்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதாரமோ சந்தேகமோ எதுவுமே இல்லை, புரிதலோ எதுவுமே இல்லை. மிக முக்கியமான காரணம் பேசின உடனே கரைஞ்சி போகிற வார்த்தைகள் தான் காரணம். நல்லா தெரிஞ்சுங்க, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பேசின உடனே காத்துல கரைஞ்சி போகிற வார்த்தைகள் தான் காரணம். தன்னுடைய தன்மானம் ஒன்று இருக்குல்ல, சுயமரியாதை, அது காயப்படும் போது தான் அந்த மனமுறிவு கோர்ட் வரைக்கும் போறாங்க. சரி, நல்லா சுயமரியாதை காயப்படுகிற போது கோர்ட் வரைக்கும் போறாங்க. ஆமா, இந்த சுயமரியாதை அதிகமாக காயப்படுவது யாரால் என்றால் பெண்களால் மட்டுமே தான். சுயமரியாதையை காயப்படுத்துறது பெண்கள். ஆமா, ஆணுடைய சுயமரியாதையை காயப்படுத்துறது உண்மையா? ஆணுடைய சுயமரியாதையை பெண்கள் காயப்படுத்துறாங்களா? அவங்கள வந்து எந்த நிமிஷமும் மனவேதனைப்படுற வார்த்தைகளை சொல்லி திட்டுவதனால தான் அவ வந்து மனசுக்குள்ள வந்து அவளை வேதனையோட இருக்கிறதுனால தான் இந்த முறிவுகள் வருது. இனி அவனோட என்னால வாழ முடியாதுன்ற முறிவுக்கு வர்றான். ஓகே, அவங்க சொன்ன விஷயத்துக்கு வாங்க. அதே விஷயத்தை தான் சொல்றேன். இப்போ என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க சொந்த அண்ணன். அவருக்கு சொன்னாங்கல்ல, அந்த அண்ணன் வேற யாரும் இல்லை, அவரு தான். யாரு? சங்கர் தான். ஓகே, எங்க அண்ணன். ஸோ சாதாரணமாக வந்து மனத்தை 2 பேரும் வாக்குவாதம் நடக்கவுள்ள, சாதாரணமாக நானும் பக்கத்தில் இருக்கிறேன், சாதாரணமாக ஒரு வாக்குவாதம் நடக்கவுள்ள ஒரே வர சொல்கிறாங்க, வா வீட்டு வர முடியாதா, இந்த புள்ள உனக்கே பொறுக்கலடா, நீ முகத்தில் நமக்கு விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்கிறாங்க.
நல்லா தெரிஞ்சுங்க. எது வேணாலும் சொல்கிறேன், விளக்காம தாவோட நல்லா அடிச்சு விடலாம், முறத்தாவோட நல்லா அடிச்சு விடலாம். ஆனால் நீ இந்த புள்ள உனக்கே பிறக்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நாளைக்கு எப்படி அந்த அவர் வந்து தன்னோட மனைவியோட தாம்பத்தியம் வச்சுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சுத்தி பதில் சொல்லுங்க. உனக்கே பிறக்கடா, 10 பேர் ஏரியா 100 பேர் ஏரியா ரோட்டில் நீ சொல்கிறாங்க, ரோட்டில் சொல்கிறாங்க இந்த குழந்தை உனக்கே பிறக்கலடா அப்படின்னாக்க நான் சந்தேகப்படலையா, நீ தர்ம பத்தினி தான். அப்போ நான் சொல்லல, நான் நீ வந்து கெட்டவன், நான் உனக்கு சந்தேகப்படல, நீயே சொல்கிற இந்த குழந்தை உனக்கே பிறக்கலனாக்கா அப்புறம் யாருக்கு பிறந்தது? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒரு கணவனை பார்த்து சொன்னாக்கா அவன் நாளைக்கு வந்து சரி சந்தேகம். இப்போ 2 விஷயம் கிளப் பண்ணுறோம். ஒன்று சுயமரியாதை சுடுவது, இன்னொன்று சந்தேகம். சந்தேகத்தில் ஒரு கணவர் அப்படி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க பிறந்த குழந்தை இது உனக்கு பிறக்கலன்னு சொல்ற பெண்ணு தானே இருக்கா அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பொண்ணு அந்த ஆணு கொடுமைப்படுத்தி இருந்தா, எந்த அளவுக்கு பண்ணி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு வாயில இருந்து அந்த வார்த்தை வந்து சொல்வது யாருக்கும் எளிது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது கூட எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு தனி மனிதனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு, நல்லா ஒரு 2 இயர்ல முடிச்சிடறேன். கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்துக்கு வெளியே கல்யாணத்தை சொல்லிட்டாங்க. வந்து உங்க அப்பா அம்மா வந்து அன்எஜுகேட்டட், அவங்க வந்து படிக்காதவங்க, எனக்கு பிடிக்கல, அவங்க நாகரிகமாக ட்ரெஸ் கூட பண்ணல, அவங்க எனக்கு பிடிக்கல, நாங்கள் வந்து தண்ணி கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க அந்த பையன் வந்து தான் பெற்றவருக்கு இந்த 8 வருஷமா வந்து 10,000 மாதம் சம்பளம் வாங்கினார், ஒரு 100 ரூபா கூட கொடுத்தே கிடையாது. ஒரு தீபாவளி சமயத்தில் புடவை எடுக்க போகிறாங்க, தன்னோட அம்மாவுக்கு புடவை எடுக்க போகிறார். அவங்க அம்மாவுக்கு 250 ரூபா புடவை எடுத்துக்காரு, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 750 3 புடவை எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த 750 ரூபா புடவை கூட கணக்கில் உங்கள் அம்மாவுக்கு நீ புடவை எடுத்து கொடுத்த, எனக்கு தேவையில்லை, உங்கள் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்க இருந்தாக்க எனக்கு இது புடவே தேவையில்லை அப்படின்னு தூக்கி கிடச்சி ரோட்டில் திருச்சியில் அவங்க வீட்டுக்கு போகிற வந்துட்டே இருக்காங்க. எதனால்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு துணி கொடுத்தா அந்த துணி எனக்கு தேவையில்லை. என்ன சம்பாதிச்சா அவங்களாம் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாமியாரும் அழகாக இருப்பாங்க, அந்த பொண்ணு அழகாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தேன் பாருங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி தான் இருப்பாங்க. அந்த அழகு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்கு வெறுத்தாங்க. அவங்களாம் நான் பார்த்தா கஷ்டம்தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீ ஒட்டி நிற்கிறேன், தள்ளி உட்காரி அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு பெண் அழகுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மிக முக்கியம். அழகுங்கிறதும் ஒரு திருமண முறிவுக்கு காரணமா? பெண்ணு வந்து அழகா ரொம்ப அழகாவும் இருந்துச்சுன்னா அது வந்து நாளாக ஒரு ஆணுக்கு வந்து நம்ம பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு கர்வம் வராது. நாளடைவில் அவள் வெளியில போகும்போது சந்தேகம் வந்துடும். சார், நம்ம பொண்டாட்டி வெளியில போறாளே, இவ அவனோட பேசியிருப்பாளோ, இவனோட பேசியிருப்பாளோ, இவ இவ்வளவு லேட்டா வராளே, எங்க போய் சுத்திட்டு வருவா, அந்த நோக்கத்தோட பார்க்க ஆரம்பிச்சு. ஒரே ஒரு நிமிஷம், என்னன்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஆண் இப்படி சந்தேகப்படுவான் அப்படிங்கிறதா, ஆண் இப்படிலாம் சந்தேகப்படுவாரு நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஆண் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறான், இதான் நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேரோட திருமணம் சந்தேகமே ஆண்களின் சொத்து தான். ஆமா, ஆண்களின் சொத்து. ஆண்களால் தான் ஏற்படுறதுக்கு ஆண்களுடைய ஈகோ, அகம்பாவம், முக்கியமா சொல்ல போனா சந்தேக புத்தி, சலன புத்தி, இத்தனை விஷயங்களும் அவங்க கிட்ட அடங்கி இருக்கு சார். இந்த சந்தேக புத்தி, சலன புத்தி பெண்கள்கிட்ட கிடையாது சார். இப்போ ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, அந்த பக்கத்துல இதோட இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ப்ரோக்ராம் ஒரு 50 தடவை தலையை சீரிப்பாரு, தலையை வாரிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு என்ன அதே வந்து அந்த பெண் செஞ்சா அதே நான் வந்து இப்ப தலை சீவிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்க, உடனே என்ன பாங்கனாக்கா அந்த ஆண்கள் வந்து எவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாலோ தெரியல, ஒரு 50 தடவை அந்த தலையை வாரிக்கிட்டு இருந்திருப்பால, உடனே வந்து அந்த சந்தேகன்றது அவங்களுக்கு வந்துருதுங்க சார். ஈகோ, சந்தேக புத்தி 2 பெரிய விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. இதுக்கான பதில் உங்ககிட்ட கட்டாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகுதான் அதை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நீயா நானா. மனமுறிவு செய்து கொண்டவர்களை விட்டு விடுவோம். இன்று கணவன் மனைவியாக வாழ்பவர்களில் கூட நீங்கள் உங்கள் மனைவிக்கு நல்ல கணவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களின் எல்லா செயல்களும் உங்கள் மனைவிக்கு பிடிக்குமா என்ன? சென்னையில் சில குடும்ப தலைவிகள் தங்கள் கணவர்களை பற்றி நீயா நானாவுக்காக. என் ஹஸ்பண்ட் கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, ரொம்ப ஷார்ட் டெம்பர், ஒரு சீக்கிரம் கோவம் வரும். ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க மாட்டார், அது ரீசன் தெரிஞ்சிக்காதையே கோவப்படுவார். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பழக்கம் இருக்கு, நல்லா சரியாக பண்ணிக்கினா நல்லாயிருக்கும் ஐ திங்க். இப்போ ஜென்ரலாக நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து சில விஷயம்லாம் நிறைய சொல்லணும்னு இருக்கும் அவர்கிட்ட. பட் அவருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணும். அப்போ எனக்கு கொஞ்சம் மனசுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏதாவது டெசிஷன் எடுக்கணுன்னா கூட சில சமயம் அவர் எடுத்துருவார், எனக்கு அது பிடிக்காத இருக்கும். பட் நான் சம்டைம்ஸ் அதை சொல்ல முடியாத இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரே அதை ஃபீல் பண்ணுவார், ஐயோ நம்ம கொஞ்சம் இவ்வளோ கேட்டிருக்கலாமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து மூடி டைப்பாக இருப்பாங்க, கலகலப்பாக பேச மாட்டாங்க, முன்னே இருப்பாங்க. 3-4 தடவை கேட்டதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவாங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்கறதுக்கே 3 தடவை கேட்கணும், அப்புறம் தான் பதில் சொல்லுவாங்க. அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் ரொம்ப நேரம் வெளியில் இருப்பாங்க, எனக்காக டைம் ஒதுக்க மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்குது, அதுதான் ரொம்ப பிடிக்காத விஷயம். எப்பவுமே அவங்க வீட்டுக்கு லேட்டு தான் வருவாங்க. சரி, அது ரொம்ப பேசிக் ப்ராப்ளம்னாலும் எங்கன்னா
வெளியில் போனனாலும் வர மாட்டாங்க சீக்கிரமாக. 8 மணி சொன்னால் அவங்க 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நேரத்துக்கு மறந்துடுவாங்க. அதுமாரி பண்ணி ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் கடைக்கு என்றைக்குமே கடைக்கு நாங்கள் சீக்கிரம் போடுற ஆளே இல்லை. எப்பவுமே சீக்கிரம் லேட்டாக தான் போயிட்டு வருவோம். அவர்கிட்ட பிடிக்காததுன்னு சொன்னால் அவர் மூடி டைப்பு. 10 டைம்ஸ் கேட்டால் 1 டைம் ஆன்சர் சொல்லுவார். எதுவும் டக்குன்னு டிசிஷன் எடுக்க மாட்டார். அந்த சமயத்தில் தான் கோவம் வரும் அவர்கிட்ட. இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத வந்து ஷார்ட் டெம்பர், அதாவது உடனே கோவப்படுவாங்க. பட் வந்து சீக்கிரமாக அது வந்து சால்வ் ஆகிடும், ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் ஆகிடும். ஆனால் இவர்கிட்ட பொறுத்துக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் வந்து கேவலமாக டான்ஸ் ஆடுவார். அதை வந்து தாங்கிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து வேணா சொன்னாலும் வந்து கேவலமான ஒரு தாடி மீசை வைப்பாங்க. சதர்லாண்டில் வந்து எல்லாருக்கும் பழக்கமாக போச்சு, கால் சென்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. லாஸ்ட் செக்மெண்ட்ல ஒரு 2 முக்கியமான விஷயம் சொன்னாங்க. ஈகோ, ஆண்களுடைய ஈகோ, ஆண்களுடைய சந்தேக புத்தி. பொதுவாக அந்த ஈகோ சந்தேக புத்தின்னு 2 விஷயத்தை பற்றி சொல்கிறப்போ ஆண்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஒருவேளை ஆண்களோட ஈகோவும் அந்த சந்தேக புத்தியும் தான் அந்த மனமுறிவுகளுக்கெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போதா? ஏங்க இப்போ இங்கே 20 ஆம்பளைங்க சந்தேகப்பட்டிருந்தா அவங்க இங்கே பேச வந்திருக்க முடியுமாங்க? இல்லைங்க, பேச வர்றதுக்கு என்னங்க சந்தேகப்பட வேண்டியிருக்கு? புரியல. ஏங்க 2 நாளாக அங்கே அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு நம்பித்தானே விட்டுருக்காங்க. ஆனால் அதற்கு மாறாக மனமுறிவு வர்றதுக்கு முழுமையான உண்மையான சரியான காரணமே அவங்க ஆண்கள் மேல சந்தேகப்படுற ஒரே காரணம் தான் சார். பெண்கள் தாங்க சந்தேகப்படுறாங்க. இத்தனை வருஷம் 30 வருஷம் தாம்பத்தியத்தோட ஆதிக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? அடுத்தவருடைய மனைவியா இருந்தாலும் உரசி பார்ப்பாங்க. ஆனா அடுத்தவன் வந்து மூச்சு காத்து மனைவி மேல பட்டா கூட சந்தேகப்படுற புத்தி ஆண்களுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு மூச்சு காத்து பட்டாலே சந்தேகப்படுகிறாங்க. மூச்சு காத்து பட்டாலே சந்தேகப்படு. அது இல்ல, பஸ்ல போயிட்டே இருப்போம், இவரும் பின்னால நின்றுட்டு இருப்பாரு. யாரோ ஒருத்தன் இவங்களை பார்ப்பான், முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு இந்த பெண் காரணமாக இல்ல. அவன் கேட்டா நான் ரசிக்கிறேம்மா, கலையை எங்க வேணாலும் ரசிக்கலாமா. இதுதான் இன்னைக்கு ஆண்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அப்படி பெண்கள் ஒவ்வொரு ஆணையும் ரசிக்கிறது கிடையாது. இல்ல அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம போகல. இல்ல சந்தேகம் வந்து எங்க வருதுன்னா, ஏன் அந்த ஆள் உன்னையவே பார்த்துட்டு இருந்தான், இவர் போய் வீட்டுல 4 நாளைக்கு இதை இழுப்பாரு. கண்டிப்பா இது நடக்குது, எவ்வளவோ ஃபேமிலியில நடக்குது. நடந்ததை சொல்லி நாங்க கேள்வியும் பட்டிருக்கோம். ஒரு நிமிஷமா, யாராவது என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்களா? நிறைய கேஸ் நடந்துகிட்டு இருக்கானே, பாத்துக்கிட்டே இருக்கான்னு. இத போய் கேஸ் இதெல்லாம் ஒரு சொல்லு பாருங்க. பேசுனது என்ன? சந்தேக புத்தி தான் மன முறிவுக்கு காரணம்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம சரியான பதிலை சொல்லி ஆகணும். உண்மையிலே சந்தேக புத்தினாலதான் மனமுறிவே நிறைய ஏற்படுறதுக்கு காரணம். எந்த பெண்ணுமே தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோட பேசிக்கணும்னா அங்க தப்பா நடக்கணும்னா தாங்கிக்கவே மாட்டாங்க, வேற எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க சார். இதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் அவங்க எவ்வளவு 50 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அவங்களால தாங்கிக்கிட முடியுதில்ல. அதை ஜீரணிக்க முடியுது. அததானே அவங்களும் சொல்றாங்க, யாரோ ஒரு ஆம்பளை என்ன பார்த்ததுக்காக என்ன சந்தேகப்படுறாங்க. அது உண்மையான பார்க்கணும்ல சார். நான் சொல்ற சந்தேக புத்தி, சந்தேக புத்தின்னு தான் சொல்றேன். ஒரே நிமிஷம், அவங்க சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்றீங்க. அப்ப அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு இருக்கு. அடுத்தவன் மூச்சு காத்து பட்டா கூட அவன் மூச்சு காத்து பட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னைய ஆண்மகன் சந்தேகப்படுறானேன்னு கேக்குறாங்க. அது உண்மையா இல்லையா? ஆண்கள் சந்தேகப்படுறது இல்லையா? சந்தேகப்படுறதே இல்ல. ஆண்கள் சந்தேகப்படுறது இல்ல சார். மனசை தொட்டு சொல்லுங்க சார், எத்தனை ஆண்கள் சந்தேகப்படுறது இல்ல? உண்மையா தெரிஞ்சு அறுவாள் எடுத்துட்டு ஒரே வட்டா வெட்டி போட்டு போலீஸ் ஆண்டு போயிடுவாங்க சார். சந்தேகப்பட மாட்டாங்க சார். என்ன சார், எந்த நூற்றாண்டுல இருந்துட்டு இருக்கோம்? அந்த நூற்றாண்டுல நீ கல்பனா சாவ்லா அங்க போயிருக்க மாட்டாங்க சார். இந்த பெண்கள் தலை நிமிர்ந்தது தான் உங்களால தாங்க முடியல. ஒருவேளை இன்னைக்கு ஆண் ஒரு குடும்பத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்னலாம் செய்யறானோ அது எல்லாத்தையும் பெண் செய்யறான். ஒருவேளை அதெல்லாத்தையும் ஆண்களால அக்செப்ட் பண்ண முடியலையா? என்னுடைய கோட்டை கலங்குதுன்னு பயப்படுறாங்களா? நண்பர்கிட்ட கொடுங்க. மனமுறிவுக்கு காரணம் பொருளாதார பிரச்சனை இல்ல சார். கஷ்டப்பட்டு அவங்களும் நிச்சயமா இல்ல சார். ஏதோ ஒரு 100ல 1 இருக்கு 2 இருக்குங்க சார். நாங்க சொன்ன மாதிரி, இப்ப நான் சொன்ன மாதிரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி சந்தேக புத்தி மட்டும்தான் சார் மனமுறிவுக்கு காரணமே, வேற எதுவுமே இல்ல சார். சந்தேக புத்தினா ஆணுடைய சந்தேக புத்தியா பெண்ணோட சந்தேக புத்தியா? ஆணை பெண்ணு சந்தேகப்படுறது. நாங்க தான் சந்தேகப்படுறதே இல்லையே சார். அந்த வேலையே கிடையாது. வேலையே எங்கள்கிட்ட இல்லையே. நாங்க அது நம்பவே மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் நேருக்கு நேர் பார்த்தா மட்டும் அறுவை எடுப்போம், தலையை விட்டுவோம், பிடிச்சிட்டு போலீஸ் அனுப்புவோம். வேற வகையில நாங்க நம்ப என்னத்தை சொன்னாலும் அவன் சகோதரன் தான் நினைப்பாங்க, நாங்க நினைச்சிட்டு போவோம். ஒரு நண்பனை சொன்னா கூட அவன் அன்பு சகோதரன், அன்பு நண்பன் அப்படியெல்லாம் நடக்க மாட்டான்னு சொல்லுவோம். நேருக்கு நேரா பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு ரோசம் வருமே தவிர அப்படியெல்லாம் நம்ம அந்த நாட்டுல யாருமே எல்லாம் டைவர்ஸ்லாம் சார் இருக்கணும், அவ்வளவு பேரும் கோர்ட்லாம் இருக்கணும். நாங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சா, ஏன்னா இப்ப எல்லா வேலைக்கும் நாங்க நம்பி பொம்பளை அனுப்புறோம், கடைக்கு ஜாமான் வாங்க அனுப்புறோம். ஓ, மிகப்பெரிய வேலை. ஆமா, இப்ப எல்லா வேலையும் சம்பாதிக்கிற மட்டும்தான் சார். ஏன்னா அவங்க தேவையில்லை. அதோட பெரிய கொடுமை என்னன்னு கேளுங்க, கணவனுக்கு அடுத்து நகை தான் சார், வேற எதுலயுமே ஆசை இல்லை. கணவனுக்கு அடுத்து நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கான பதில் இங்க இந்த லாயர்ட்ட கொடுங்க. ஆண்கள் சந்தேகப்படுவதே இல்லை, நாங்க உண்மைன்னு யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
நீங்கள் வழக்கா நீதிமன்றங்கள்லையும் பார்க்குறவங்க, ஆண்கள் சந்தேகப்படுறது இல்லைங்கிற ஃபேக்ட் உண்மையா? பெண்கள் மேலே அவங்க சந்தேகப்படலனாவே அதுவே பெரிய வெற்றி எங்களுக்கு. இப்போ அச்சீவ் பண்ணதை இன்னும் நாங்கள் அதிகமாக அச்சீவ் பண்ணுவோம். அவங்க சந்தேகத்தால் தான் நிறைய பெண்கள் வந்து இன்னும் முன்னேற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அந்த சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லைன்றதுக்கு என்னால் வந்து ஒரு வழக்க சொல்ல முடியும். சொல்லுங்கள். தாம்பரத்தில் இருக்கிற அவங்க பேர் சந்திரா, 95ல் நான் சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லும், இந்த மாதிரி அக்கா எங்கள் வீட்டுக்கார் அடிக்கிறாரு, உதைக்கிறார், பிடிக்கிறார், இது டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணும். நான் கொஞ்சம் தைரியமான பொண்ணு, அதனால் வந்து ஒரு நாள் அவனை நிறுத்தி அடித்தேன். எங்கள் வீட்டு வாசலை நிறுத்தி அடிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு நீ துன்பு, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அந்த அம்மா மீன் கொடுக்கும், எந்த அளவுக்கு துன்புறுத்துற நீன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அடித்து மிரட்டி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது, அக்கா நான் வந்து எங்கள் வீட்டுக்காரன் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவ்வளோதான் எனக்கு வந்து ஃபோன் கால். நான் கொன்னுட்டேன். 11:30 மணிக்கு ஃபோன் வருது. நான் ஓரளவுக்கு இல்லை, சந்தேகத்துக்கு ஒரு அளவு இருக்கு. அதாவது எப்படிலாம் சந்தேகப்பட்டாங்கன்றது வந்து இருக்கிறது ஒரு அடி 10க்கு 10 வீடு. அந்த வீட்லேயே 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு அந்த சந்திரா வாழ்ந்தது. சந்தேகம், காலையில் நீ மீன் பிடிக்க போகும்போது நீ இவங்ககிட்ட போயிட்ட, அவங்ககிட்ட போயிட்டு தவறான உறவு வச்சுட்ட நீ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு நைட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி உறவுன்றது வந்து குழந்தைங்க முன்னாடிலாம் ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். அந்த சந்திரா அனுபவித்த கஷ்டங்கள்லாம் சொல்ல முடியாது. முலாத்துலத்து கொட்டி ஒரு நாள் அவ்வளோ அமக்கலாம். அப்போ தான் நான் கூப்பிட்டு அடிக்கிறேன் அந்த ஆள். அதுக்கடுத்து கடைசியாக இந்த சம்பவம் நடந்து எப்போன்னு சொன்னால், நீ வந்து இன்றைக்கி வந்து மீன் விற்கவோ போகல, இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு டார்ச் அடித்து பார்க்குறாரு இவர், நீ அவங்க கூட போனேன்னு சொல்லிட்டு. அந்த சூழல் தான் இந்த ஒரு சம்பவம் வந்து அந்த ஆள் கத்தி எடுத்து வெட்ட போய் இவ தடுத்து நிறுத்த இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மானம், தன்னுடைய கௌரவம்லாம் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பெண்ணு வந்து கொடூரக்காரியாக இருந்திருப்பாங்க பிறகு அந்த பெண்ணு. அதனால தான் தன்னுடைய கணவன் வந்து போதையில் இருக்கும்போது வெட்டி இருக்கலாம். அடித்தட்டு மக்களை பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க, சரிங்களா? அப்படியே ஒரு வேலைக்கு ஒரு ரிக்ஷா ஓட்டினார் கூட, காலையில் ரிக்ஷா ஓட்டுவார். அன்றைக்கி சாயந்தரம் அப்படி பார்த்தாருன்னா போதும், 100 ரூபாயை பார்த்தாருன்னா எடுத்துன்னு போய் டாஸ்மாகில் கொடுத்துருவாரு. மீதி மிச்சம் ஒன்று எடுத்துகிட்டு வர வீட்டில் வந்து படுத்துன்னு கீழே பொத்துன்னு விடுற ஆள் தான். ஆனால் இந்த பொம்பளை காலையில் எழுந்தாள்னா வீட்டு வேலைக்கு போவா, மதியம் பூ கடைக்கு போவா, பூவை வந்து அந்த பூவை கட்டி கொடுத்துக்கிறது 4 பேருக்கு உதவி பண்ணுவா. அதுக்கப்புறம் போவா, இன்னொரு வேலை பண்ணுவா, திரும்ப சாயந்தரம் போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூ எடுத்துகிட்டு வந்து அந்த காசு எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு சோறு போடணும், புருஷனுக்கு சோறு போடணும். அவளுக்கு இருந்தால் சாப்பிடுவா, இல்லைன்னா இல்லை. இதான் இப்போ நடக்கிற சூழ்நிலை. நீங்கள் வந்து மேல்தட்டு பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஒருத்தர் சொன்னார், இந்த அளவுக்கு செருப்பு போட்டு இத்தனை கோடி ஆகுது செருப்பே இல்லாத பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, செருப்பே இல்லாத குழந்தைங்க எத்தனை பேர் போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி பேசி பாருங்க இந்த மாதிரியான கூட்டங்களில். எனக்கு முதல்ல இப்படி உள்ளரங்கத்தில் உட்காந்து பேசுறதே கோவம் தான். விவாதத்தை வந்து நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கொதிச்சு நிற்கிற எவ்வளோ பொம்பளைங்க வெளில வந்திருப்பாங்க. இங்கே இருக்கிற பொம்பளைங்கன்னா பேச விட்டிங்கன்னா அவ்வளோதான். நெருப்புன்னு சொன்னாங்க, நாங்கள் நெருப்பா இல்லையா தான் வருத்தப்படுறோம். நாங்கள் நெருப்பாக தான் நாடு எப்பறம் மாறி இருக்கும், எத்தனை குடிசைகளை எரிஞ்சிருக்கோம், எல்லாம் மாறியாக வந்திருக்கோம். இந்த ஒரு சம்பவத்தில் அந்த பெண் செய்தது நியாயம் என்பது என்னுடைய வாதம். ஏன்னா எப்படிப்பட்ட கொடுமைகளும் வந்து அதாவது பெண்களும் செய்யக்கூடியவர்கள், ஆனால் ரொம்ப 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 கம்மியான ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா அதற்கு பல சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் இந்த சந்தேக புத்தி என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு என்பது என்னுடைய வாதம். பெண்களின் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை, அந்த புரிதலில் ஏற்படுகிற பிரச்சனை ஆண்களால் ஏற்படுகிறது, அதனால் தான் மனமுறிவு ஏற்படுகிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நீயா நானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. மனமுறிவுக்கு யார் காரணம் என்கிற அந்த விவாதம் சூடாக போயிட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இது பற்றி பேசுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போறோம். அவர் ஒரு வழக்கறிஞர், சமூக ஆர்வலர் அருள்மொழி அவர்கள். வணக்கம், வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நீங்க பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த முறிவுகளுக்கு, மனமுறிவுகளுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்முடைய சமூகம் வந்து தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகளை அப்படி புறக்கணிக்குது. நீங்க வந்து இந்த 4 சுவர்னு நம்ம குடும்பம்னு தீர்மானிச்சதுக்குள்ளதான் வாழணும். அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு மூச்சு திணறினாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய ஒரு புழுக்கம், இந்த புழுக்கத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, ஆண்களுக்கு வெளியில போய் இப்படி இந்த சட்டையை காத்துவாங்க,
ஆத்திக்கிறதுக்கு ஒரு வசதி இருக்கு. ஒரு மூன்றாவது ஜன்னல் இருக்கு. அடுத்தது சட்டையை கழட்டி போட்டுட்டு பனியனோடவோ பனியனும் இல்லாமலோ விசிறிக்கிட்டு படுத்துக்கிறதுக்கு சமூகத்துல அனுமதி இருக்கு. சரி. பெண்ணுக்கு வந்து அது கிடையாது. இல்ல அதுக்கும் விவாகரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதே போல இது வந்து எப்படி, இது வந்து உடல் ரீதியான ஒரு பிரச்சனை. இதேதான் மனப்புழுக்கத்துக்கும், இந்த உடல் புழுக்கத்தை போலவே மனப்புழுக்கத்தையும் வெளியில் சென்று ஆற்றிக்கொள்வதற்கு ஆணுக்கு சமூக அங்கீகாரமும் அனுமதியும் இலவசமாக இருக்கு. பெண்ணுக்கு வந்து புழுங்கினாலும் சரி, அது அடுப்படியிலிருந்து வென்டிலேஷனே இல்லைனாலும் சரிதான், கேஸாக இருந்தாலும் அதே தான். புழுக்கம்னா புழுக்கம்தான். நீ அதுக்குள்ள வாழணுங்கும் போது இதை வந்து ஒரு தலைமுறை வரைக்கும் தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த புழுக்கத்துக்குள்ளேயே வாழ்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து தயாராக இல்லை. பெண்கள் எல்லாமே நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பெண்கள் சொன்னா அது உண்மையாதான் இருக்கும்ன்றதும் ரொம்ப ஒரு தவறான கருத்து. பாருங்க, உங்களுக்கு சாதகமா பேசும்போது அவங்களுக்கு கைத்தட்ட கூட தெரியல, ஆனா அவங்க எவ்வளவு உஷாரா இருக்காங்க பாருங்க. இதுதான் நம்ம ஆண்கள் வந்து எப்பவுமே விழிப்புணர்வோட இருப்பாங்க. அவங்க சௌகரியத்துக்கு வர வர வழக்கறிஞர் பேசுறாங்க, சுத்தி வளைச்சு அம்பு உங்க மேலதான் பாயும் நினைக்கிறேன். அவங்களுடைய சௌகரியத்துல ஒரு சின்ன குறை ஏற்படுறத கூட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. முந்தையெல்லாம் வந்து நீங்க திருமணம் பண்ணிட்டு போனா கணவர் வீட்டுல எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு. இப்ப என்னன்னா கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணன் தம்பி இல்லைன்னா அது வந்து முதல் குவாலிஃபிகேஷன். அப்பா அம்மாவும் இல்லைன்னா ரெண்டாவது. இன்னும் நாங்க கேட்போம், ஏன் மாப்பிள்ளையாவே ஒருத்தர் பிறந்து வந்துட்டாலே மகிழ்ச்சி தான், யாருமே இருக்கக்கூடாது. இப்படியாக கற்றுக் கொடுக்கப்படுவது. ஒரு ஜெனரேஷன் வரைக்கும் பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, திருமணம் பண்ணிட்டு வந்தோன்னா அவங்க புகுந்த வீட்டை பிறந்த வீட்டை மறந்துடணும். அப்பா அம்மாவை பத்தி இப்ப சொந்த தம்பி கல்யாணத்துக்கு போறதுக்கு அந்த கணவர்கிட்ட தொங்கி அவங்க பர்மிஷன் வாங்கணும். தங்கச்சி கல்யாணத்துக்கு போறதுக்கு அவர் முடியாதுன்ட்டாருன்னா இவங்க அப்படியே டென்ஷனா இருப்பாங்க. இது ஒரு நிலைமை மாறும்போது என்ன ஆகுதுன்னா, புருஷன் அவர் குடும்பத்தை மறக்கணும். நீ வந்து தங்கச்சிக்கு செய்யக்கூடாது, அக்காவுக்கு செய்யக்கூடாது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த வலிமையானவர்கள் நல்லவர்களை மிதிப்பது. இதுதான் இப்ப நம்ம குடும்ப அமைப்புல நிறைய நடக்குது. கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, மனைவி விட்டு கொடுக்க அவங்க வந்து மிதிக்கப்படுறாங்க. கணவர் நல்லவராக இருக்க அவர் சுரண்டப்படுகிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, நல்லவர் என்பது முட்டாள் என்பதற்கான இலக்கு அல்ல அப்படின்னு நம்ம ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நல்லவங்களா இருக்கிறது முட்டாளா இருக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல வரும்போது அது உடையும். சார், உண்மையான காரணத்தை விட்டுட்டு அங்க ஒரு மாதிரி போலி காரணம் கட்டுறாங்க. இதுக்கு இன்னும் சகோதரி அருள்மொழி பேசுனதுல கூட எனக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு மனுஷிய கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை ஒரு சக மனுஷியா தோழியா நேசிக்கிற தன்மை ஆண்கள்ட்ட இருக்கா? ஏதோ கல்யாணம் ஆன முதல் நாள் அது பாலும் பழமும் கையில ஏந்திக்கிட்டு பவளவாயா இல்லாம தவளவாயா இருந்தால் ஆகா ஓகோன்னு பாராட்டி தொலைகிற அந்த ஒரு நாளோடு சரி. அதுக்கப்புறம் அவளை மதிச்சு அவளுடைய உனக்கு என்ன பிடிக்கும், இவர் மட்டும் ஆரம்பிப்பார் முதல் நாள், எனக்கு இந்த கலர் பிடிக்கும், அந்த சாப்பாடு பிடிக்கும், என் அம்மா அப்படி, என் அண்ணன் அப்படி, என் தம்பி அப்படி, என் சொத்து அப்படி, என் சுகம் அப்படின்னு எல்லாத்தையும் சுயபுராணத்தை விவரிப்பாரு. ஒரு நாளாச்சும் உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு இசையில ஈடுபாடு இருக்கா, உனக்கு மேல படிக்கணுமா, உனக்கு என்ன எல்லாம் துறைகள்ல ஈடுபாடு இருக்கு, உனக்கு நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? மாட்டாரே. அந்த பொண்ணோட சொந்த முகத்தை தொலைச்சி போட்டு அவ சுய விருப்புகளை எல்லாம் தூர எரிஞ்சிட்டு தன்னையே சார்ந்திருக்கணும்னு நினைக்கிற அந்த அகம்பாவம் இருக்கிற ஆண்கிற அந்த ஆணவம் இருக்கு பாருங்க, அங்கதான் முதல் காயம் பொண்ணுக்கு படுது. அந்த இடத்துலதான் பல உண்டாகி மனமுறிவுக்கு காரணமே வருது. நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவரும் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டி கிழிக்கிறாங்களா? சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன பெண்களும் ஆண்களுக்கு சமமாக சம்பாதிக்கலையா? ஒரு படி பொண்டாட்டி தன்னை விட மேலே இருக்கட்டும். எந்த ஆம்பளைக்காவது மனசார அவளை பாராட்டுற தன்மை இருக்கா? உங்களையும் சேர்த்தி தான் நான் சொல்றேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க நடுவரா இருந்தா மட்டும் நீங்களும் ஆண்கள் இல்ல நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பாராட்டுறீங்க, அது உங்க வீட்டு சமாச்சாரம் விடுங்க. இதுல வந்து வசதி என்னன்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து சமூகம் கொஞ்சம் சாதகமா இருக்கு. அவருக்கு தான் பிடிக்கலைன்றாரே, அவர் எப்படி வாழ முடியும்னு சொல்றீங்க? இந்த கேள்வியை நம்ம பெண்ணை பார்த்து கேட்கறது இல்ல. அதே போல ஆணுக்கு வந்து வேற ஒரு பழக்கம் ஏற்பட்டுருச்சு. நீ வந்து உஷாரா இல்லம்மா, நீ சரியா இருந்திருந்தா அவர் இன்னொரு பக்கம் போயிருப்பாரா அப்படின்னு கேட்கிறோம். அதே கேள்வியை ஒரு பெண்ணுக்கு இன்னொரு காதல் ஏற்பட்டுருச்சுன்னா கேட்போமா? நீ சரியில்லையா, நீ வந்து உஷாரா இல்லையா, நீ ஏமாந்துட்டயா, பேசாம விட்டுரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், அவ திரும்பி வருவா, எங்க போயிட போறா அப்படின்னு ஒரு ஆம்பளைய நம்ம கேட்போமா? என்னையா நீ நேரம் வெட்டிட்டு தலையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்கிறோம். இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வு, இது ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் வந்து இவ்வளவு காலமா கேள்வி கேட்கப்படாமலே போச்சு. அதனால பெண்கள்ல இருந்து வர்ற பிரச்சனை விவாகரத்து எங்க வருதுன்னா,
இதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது பெண்கள்ட்ட இருந்து அதிகமா வருது. பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கும் சம்பளம் 50,000 60,000. அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நீ தேவையில்லை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எங்க காசு தூக்கி போட்டா 1000 காக்கான்ற மாதிரி பணம் பெருசாகும் போது மனித உறவுகள் மதிப்பே இல்லாம போகுது. இது இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இப்ப அமெரிக்கா போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க, பசங்க நம்ம பசங்க தான். இவர் அங்க போய் அதெல்லாம் பாக்குறாரு. ஆனா இந்தியாவில இருந்து பெண் வேணும்னு கேக்குறாரு. அப்ப இந்திய பெண் வந்த உடனே இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த பெண்ணு அமெரிக்காவை தானே பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள வாழ்க்கை எப்படி உலகமயமாக்கல் அல்லது இந்த பொருளாதார சூழல்களும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சமூக ஆர்வலராக பெண்கள் நிறைய பேர் இன்றைக்கு மன முறிவுக்காக வழக்காடு மன்றங்களை நோக்கி போறத, கோர்ட்ஸுக்கு போறத நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, விரும்புறீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்குள்ள நான் வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்க செய்ய வேண்டிய முடிவு. இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்குன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா அந்த முடிவை, அந்த உரிமையை நம்ம மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மேம், ரொம்ப நன்றி. ஒரு சாதாரண நிலைப்பாடுகள் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிற லெவலை தாண்டி ஒரு பெரிய ஒரு பெரிய பார்வையில் ஒரு சமூக அமைப்பு, குடும்பம்ங்கிற மிகப்பெரிய பார்வையில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்க போகிறோம். நீயா நானா? வழக்கறிஞர் அருள்மொழி கூறியது போல் அதிக சம்பாத்தியம், அமெரிக்க மாப்பிள்ளை, வெளிநாட்டு வாழ்க்கை சிலருக்கு தூரத்து பச்சையாகி விடுகிறது. இப்படி தனக்கு ஏற்பட்ட மனமுறிவு காயத்திலிருந்து ஸ்வர்ணமால்யா மீண்டது எப்படி? இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். இங்கே உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து வந்து ஒருத்தருக்கு சொல்கிறது வந்து ரொம்ப சுலபம். ஆனால் வந்து அந்த ஒரு பொசிஷனில் நான் இருந்ததுனால நான் சொல்கிறேன், அந்த சமயத்தில் இருக்கிற அந்த அழுகைக்கும் அந்த கஷ்டத்துக்கும் யார் ஆறுதல் சொன்னாலும் அது நம்மளுக்கு வந்து அதை எடுத்துக்க முடியாது. பட் அழணும்னா அழுதுடணும், கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டுடணும். பட் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு முடிவே கிடையாது அப்படின்னு வந்து நானும் நினச்சேன். பட் ஆனால் ஐ எம் ராங். ஓகே, ஒரு நாள் ஒரு எவ்ரிடே வந்து நான் அழும்போது என் அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, அழாத, இட்ஸ் ஓகே, இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஓகே, உனக்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோம், நடக்கலைன்னா இட்ஸ் ஓகே, யூனோ, இதுதான் உன் லைஃப் கிடையாது. இதை விட லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள், இது லைஃப்பில் ஒரு பார்ட், அவ்வளோதான். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் நினைப்பேன், ஐயோ என்னோட லைஃபே போச்சு, இதுவே போச்சு, அதுவே போச்சுன்னு. பட் ஒன் டே ஐ ஜஸ்ட் woke up, just one morning I woke up and I said, you know what, I have more things to look forward in life. I'm a dancer, I'm an artist, I have so many interests. எனக்கு படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் லைஃப்பில் நான் எவ்வளவோ சாதிக்க முடியும். இதெல்லாமும் இது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபிலசாஃபிக்கலாக நான் சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது இந்த சுனாமி வந்தது. அந்த சுனாமியில் அந்த அவங்கெல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த ஏதோ ஒரு ஊரில் ஆண்டமான்ஸ்லேயோ எங்கேயோ வந்து ஒரு குழந்தை, அப்பா அம்மா, யங் கேர்ள், அப்பா அம்மா 2 பேரும் அந்த சுனாமியில் இறந்துட்டாங்க, அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருந்தா. ஸோ அதெல்லாம் பார்க்கச்சு, ஐயோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன பண்ணுறது, எங்கே யார்கிட்ட போவாங்க, அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் இல்லை, யாருமே இல்லை. ஸோ லிட்ரலி அந்த குழந்தை வந்து தனியாக இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது என் லைஃப் வந்து ஐ செட், யூனோ, இது சின்ன ப்ராப்ளம். லைஃப்பில் எல்லாருக்கும் ஏதோ பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம், இது வந்து சின்ன ப்ராப்ளம். கஷ்டம் தான், பட் ஆனால் அந்த கஷ்டத்தை மீறதுக்கு கண்டிப்பாக நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகம் முழுவதும் ஹாலிவுட் மீது எல்லோருக்குமே ஒருவித ஈர்ப்பு. அதற்கு பல காரணங்கள் உண்டு என்றாலும் மறுக்க முடியாத ஒரு காரணம் அங்கு நடிகர் நடிகைகளிடையே நடக்கும் 2ஆம் 3ஆம் திருமணங்களும் மன முறிவுகளும் உடனே நடக்கும் மறு திருமணமும். அதற்காக ஹாலிவுட்டை விட நாம் பின்தங்கிவிடவில்லை. பணமும் புகழும் படைத்த நம்முடைய நட்சத்திரங்கள் பலரும் ஹாலிவுட் பாணியையே பின்பற்றுகின்றனர். புகழ் வெளிச்சத்தில் வாழும் இவர்களை பற்றியே அதிகம் பேசும் மக்களுக்கு இவர்களின் மனமுறிவின் பின்னணி மீது கூட ஏகப்பட்ட ஆர்வம். புகழ் பெற்றவர்களுக்கு ஏன் இந்த மனமுறிவு? எஸ்பெஷலி செலிப்ரிட்டி மேரேஜஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேடி வந்து அவங்க வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, அந்த ஆணை விட ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, இல்லை அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலாக கூட அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவர் வந்து அப்படி இல்லை அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வருது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு கூட சொல்லலாம். ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கும்பொழுது நிறைய ஆண்களோட வேறு ஆண்களோட பழகுறாங்க, அவங்க கூட மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரதுனால வந்து அவங்க வந்து நாளைக்கு அது வேறு விதமாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அது ஒரு பொசசிவ்னஸ்
இன்செக்யூர்னஸாவோ இல்லை நாளைக்கு ஒரு சந்தேக பார்வையாகவோ அது வெளிப்படுது. எல்லா துறைகள்லையுமே வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. எல்லா துறைகள்லையுமே ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா துறைகள்லையும் ஆண்களோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஈவன் மென் ஷுட் பி கொஞ்சம் ப்ராட் மைண்டட். அண்ட் இப்போ ஒரு புருஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது ஆஃபீஸில், இல்லை புருஷன் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறாரு, அதிகமாக சம்பளம் வருதுன்னா ஒரு பொண்டாட்டி எப்படி சந்தோஷப்படுறா, அதே மாதிரி ஆண்களும் நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு கெரியரில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வருது, ஒரு ப்ரொமோஷன் வருது, இல்லை அவங்க பாப்புலராக இருக்காங்க, நிறைய பேர் அவங்கள பாராட்டுறாங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அது வந்து ஓகே நம்ம பொண்டாட்டி அவங்க பாராட்டுறாங்க, நம்ம ஒய்ஃப்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் could be solved. வெல்கம் பேக் டு நீயா நானா. இன்றைக்கு பெண்கள் ஆண்களைப் போலவே நைட் ஒர்க் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது, பிபிஓ கால் சென்டர்ஸில் இரவு நேர பணிகளில் ஈடுபடுவது, இது எல்லாத்தையும் வளர்ந்து பழகி உங்கள் இந்திய கலாச்சார மனோபாவம் ஏற்றுக்குதா? ஒரு பெண் அந்த வேலையை பார்ப்பதை உங்கள் மனைவி ஏற்றுக்கிறது கிடையாது. உங்க மனைவி வேலைக்கு போறதை நீங்க விரும்புறது இல்ல. ஏன்னா இப்போ வந்து கணவன் சம்பாதித்ததே போதுமே, ஏன் ஆடம்பர செலவுக்கு அவங்க ஆடம்பரத்துக்காக தான் போறாங்க. இரவு நேர பணிகளிலே உங்கள் மனைவி ஒரு பணி நிமித்தமாக செய்கிற வேலையும் அதனால் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தையும் எத்தனை பேர் இங்கே அக்செப்ட் பண்ண தயாரா இருக்கீங்க? நைட் டியூட்டிக்கு என் மனைவி போய் சொல்லிட்டீங்களே, 4-5 கை இறங்குது. நைட் டியூட்டிக்கு என்னுடைய மனைவி போய் வேலைக்கு போகட்டும், சம்பாதிக்கட்டும், சொந்த காலில் நிற்கட்டும், நானும் கூட சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல இங்கே தயாரா இருக்கீங்க? ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஒரு விசாலமான மனசு ஆணுக்கு இருக்குங்க. சரி, காலகாலமாக ஒரு 2000 ஆண்டுகளாகவே பெண்கள் வீட்டை கவனித்திருந்து ஆம்பளை தொழில் பண்ணான். இப்போ காலகட்டம் ஒரு 50 ஆண்டுகளாக அடித்து புரட்டி போட்டு என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய தாயும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ இவங்க புதுசாக வேலைக்கு போன பிறகு பொருளாதாரம் அவங்க கையில் விளையாடுது. என் தாய் ஒரு பூவுக்காக எங்கள் அப்பனை கேட்டான், என் மனைவி இப்போ கேட்க தயாரில்லை. அவள் பேக்கில் 15,000 ரூபாயோட வரா. ஆக தன்னிச்சை இயங்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆணுக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லுது. இந்த 2000 ஆண்டுகளாக ஐயா 2000 ஆண்டுகளாக பொத்தி போட்ட இந்த உடைப்பை மீறி பெண் கொஞ்சம் மேல வருகிறாள். அதுக்கு ஒரு பார்வை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வராம எடுத்தோன்னா நான் உனக்கு மேலன்ற அகங்காரமும் இந்த வேலைக்கு போற பெண்ணுக்கு கூடவே வந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான முடிவுக்கு அவர் வர்றாரு. அதாவது 2000 ஆண்டு காலமாக ஆண் மனதிலே ஊறின விஷயம், மேல் சாவனிசம்னு ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கு. ரொம்ப காலமாக நான் சம்பாதிச்சு என் மனைவி அதில் இருந்தா அதுதான் பெருமை, ஆம்பளை சம்பாதிக்கணும், பொம்பளை வீட்டில் சமைக்கணும், இப்படி சொல்லப்பட்டது. சினிமாவில் சொல்லப்பட்டு, வாழ்க்கையில் சொல்லப்பட்டு, தாத்தா சொல்லி, இலக்கியம் சொல்லி, பாட்டி சொல்லி, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி, இப்படி பலரும் சொல்லி பழகி போன மனுஷனுக்கு யதார்த்தம் தானே அது. திடீர்னு பொண்டாட்டி கையில் 15,000 ரூபா, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா, சுருக்குன்னு இருக்கு, இது என்ன சர்வதேச குற்றமான அவரும் கேட்கிறாரு. அதை அக்செப்ட் பண்றீங்களா சார்? சுருக்குன்னு இருக்கு எனக்கு அவங்க 15,000 ரூபாய் வாங்குறது அப்படிங்கிறாங்கல்ல, அது என்ன சார்? அப்போ அதுக்கு மீனிங் என்ன? சுருக்குன்னு இருக்குன்னா என்ன? அப்ப அவங்கள பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க, அதனால அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வருது. நம்ம பொண்டாட்டி நம்மளை விட 15,000 ரூபாய் கூட வாங்குறாளே அப்படிங்கறதுனால ஒரு ப்ராப்ளம் உண்டாகுது. அதான் அவரே சொல்லிட்டாரு, சுருக்குன்னு வருது. ஆம்பளைக்கு அது ஈகோ, ஈகோவுடைய டிரான்ஸ்லேஷன். அதுதான் அவர் நேர்ல பார்த்தா. நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் 15,000 கொண்டு வரும்போது. அட நான் கொண்டு வரேன், நீ கொஞ்சம் அடங்கிருன்ற அந்த அகங்காரம் துளிர் விடுது. என் கையில 15,000 வச்சா ஆம்பளை நீ என்னடா போயிட்டேன்ற அகம்பாவம் வர்றதுனால் மன முறிவுக்கு ஆணை தூண்டுறாங்க சார். கேளுங்க, உங்க குடும்பத்தை உயர்த்த அவ கஷ்டப்பட்டு வெளியில போறா, வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கறது உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கு. ஏன் இருக்கு? நிச்சயமாக பெண்கள் இன்றைய ஆண்களின் மனோபாவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பெண்களின் மனோபாவத்தை ஆண்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த களம் ஒரு ஆரோக்கியமான அந்த விவாதத்திற்கு இட்டு சென்றதில் எனக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நீயா நானாவில் சந்திப்போம். நீயா நானா.